அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காணொலி எங்க வந்து நிக்கிறோம்டா கிளிநொச்சி ஏன்னா கிளிநொச்சியில கனகபுரம் வீதியில நிக்கிறோம். அங்க வந்து நிக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இங்க இந்த வழிக்கிட்டு கிளிநொச்சி டவுனுக்கு போய் டவுன் ஏரியா வந்து சுத்தி காட்ட போறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு நிறைய பேர் வந்து காணொலி எடுத்து போட சொல்லி கேட்டிருந்தவ. நாங்க இப்ப ஊர் சுத்திக்க போற காணொலி வந்து கிளிநொச்சி காட்டு கொண்டு கேட்டிருந்தவ. அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு அளவில் வந்திருந்தாங்க. நண்பர்கிட்ட காணொலி காணி வந்திருந்தாங்க. அப்படி வந்து கிளிநொச்சியை சுத்தி காட்டிக்கொள்ள போறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லிக்கலாம். உங்களை மகராஜ் நிக்கிறேன். இவதான் இன்றைக்கு கூடி வந்து சுத்தி காட்ட போறாரு. எதுவும் பிள்ளை இருந்தா இவரை கேட்கணும். நான் ஃபோன் நம்பரை வந்து ஃபோன் நம்பரை கீழே போட்டு விடுறேன். சரி ஓகே, நாங்கள் இப்போ போய் சுற்றி பார்ப்போம். என்ன மாதிரி காணொலி சொல்லிக்கலாம். மேக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காணிக்க போவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கனகபுரம் வீட்டிலேருந்து கிளிநொச்சி டவுன் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். போய்க்க வர்ற கடைகளை அப்படியே சும்மா காடி கொண்டு போகிறோம் பாருங்க. எல்லா கடைகளும் இன்றைக்கு கூட்டுப்பட்டுருக்கா. நான் சரணட மாட்டம் வந்து நல்ல இதாக இருக்குது. ரெண்டாவது பின்னேற டைம் நேரம் வந்து இப்போ 5:40. கொஞ்சம் இதில் வந்து நல்லா இருட்டுப்பட்டுரும். அதுக்குள்ளே காட்டக்கூடியதுகளை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில் வந்து நிறைய கடைகள் எல்லாம் கூட்டுப்பட்டு டவுனுக்கிட்ட வந்துட்டோம். ரயில்வே ட்ராக் வர போது அதை கடந்து கொஞ்சம் தூரம் போனால் வந்து டவுன் வந்துடும். காட்டி கட்டம் பாருங்க. கூட இதில் வந்து சாப்பாடு கடைகள் திறந்துருக்கும். மற்றபடி மற்ற எல்லாம் நிறைய கடைகள்லாம் கூட்டுப்பட்டு தான் இருக்கும். நல்ல உடுப்பு கடை வந்துருக்கு பாருங்க. கரிகாலன் என்ற ஒரு உடுப்பு கடை இருக்குது. இதில் வந்து கடைகள்ன்ற பேர்களை வந்து வாட்சி வந்து முனக்கச்சக்கமாக அப்படி வந்து கொண்டு இருக்க பேர்கள். உங்களுக்கு சும்மா நான் மேலோட்டமாக வந்து காட்டைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். டிஎஸ்ஐ என்ன இருக்குது, மற்ற ஹெச்என்பி பேங்க் இருக்குது. பேங்க்ல கமர்ஷியல் பேங்க் இருக்குது, ஹெச்என்பி பேங்க் இருக்குது. கனகபுரம் வீதியில் நான் நினைக்கிறேன். இதில் வந்து ரயில்வே கிராசிங் வருது. இங்காலம் பாருங்க. மெதுவாக ஓடணும். நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போவோம் என்ன மாதிரி இருக்குண்டு. இங்கே தமிழ் மணி என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கே சிடிபி டிப்போவோ சிடி பஸ்ஸுகள் நிறைய நிற்குது. கிளிநொச்சி சாலையா சிடிபி இதில் இருக்குது. சங்கரோட வந்திருந்தாங்க, பார்த்துட்டு போய் வந்துக்கிறார். இப்போ நாங்கள் இங்கே சந்தை தொகுதி என்ன சந்தை கட்டுறங்கள் இருக்குது பாருங்க. இங்கே கடை தொகுதிகள் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு இந்த 68 கிலோமீட்டர், வவுனியா 76 கிலோமீட்டர். இங்கே வந்து கிளிநொச்சி பூங்கா இருக்குது. நிறைய மக்கள் வந்து நிற்கணும். நாங்கள் இப்போ இடப்பக்கம் போவோமா, கொஞ்சம் தூரம் யாழ்ப்பாண பக்கம் கொஞ்சம் தூரம் போகிறோம். போய் உங்களை காட்டிக்கொள்ள போகிறோம் பாருங்க. உங்களை பார்த்து கொண்டு போவோம். இந்த ரோட்டு போகிறதுக்காக கல்லுகள் பதிக்கப்படும். இங்கே பஸ் ஸ்டாண்ட், ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க. நிறைய ப்ரைவேட் பஸ் நிற்கிறதுல இதில் இருக்குது. அங்காளம் ஒன்று இருந்தது, அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு நினைக்கிறேன் சாலை அதை காட்டிட்டு நினைக்கிறேன். சாலையை அதில் பார்த்துட்டேன். இங்கே மாவட்ட தமிழ் சங்கமம் சுற்றுலா விடுதி என்று போட்டிருக்கிறதுல இந்த ரோட் கடைகள் இருக்குது, ரோட் சைட் கடைகள், திறன் விருத்தி நிலையம், நிறைய இதுகள் இருக்குது. அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள், நகையகங்கள் இதெல்லாம் கூட்டுப்பட்டிருக்குது. இதில் பார்த்தோம்னா எங்காலையும் டபுள் ரோட், எங்காலையும் வந்து டபுள் ரோட் அப்படியே நேருக்கு போகும். அடுக்கு வந்து லைட்டுகள் எல்லாம் போட்டு இந்த இரவு வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நேரங்கள் எல்லாம் கரையில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. நான் புதுசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போய் வந்து உங்களுக்கு காட்டிக்கிறோம். நீங்கள் எல்லாம் கடைகள், நகை மாளிகைகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு பாருங்க. பெரிய ரோடு, பெரிய ரோடு, 2 பக்கம் நல்ல பெரிய ரோட்டு. நம்மளாம் கொண்டு போகிறோம். இங்கே வந்து பிஓசி பேங்க் இருக்குது. இதில் அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா பீப்புள்ஸ் பேங்க் ஒரு பெரிய கட்டடம் உண்டு. பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. இங்கே பாருங்க எல்லா கடைகளும் பூட்டு தான். இதில் நிறைய நகை கடைகள் இருக்குது. சிங்ககிரி இருக்குது. நகை கடைகள் வந்து நிறைய வந்து இருக்குது. விவசாய தனிமனை அலுவலகமாக அதுக்கு ஒரு எல்பி ஃபினான்ஸ் இருக்குது பாருங்க. எல்லா கடைகளும் வந்து பூட்டுப்பட்டிருக்குது. குறிப்பாக வந்து சாப்பாட்டு கடைகள், உடுப்பு கடைகள், சிலதுகள் இதெல்லாம் திறந்துருக்குது. மற்றபடி வெள்ளிக்கிழமை சாப்பாடு கடை போட்டுவாங்க. அதுலேயும் இந்த மச்ச கடைகள் தான் வெள்ளிக்கிழமை போட்டுக்கிறோம். சைவ கடைகள் திறந்துருக்கு. திறப்பாங்க. நாங்கள் தான் இருக்கேன். இங்கே பார்த்தோம்னா மருதம் தங்க இது ஹோட்டல், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஹோட்டல் மருதம். இங்கே பார்த்தோம்னா ஒரு கோபுரம் ஒன்று கட்டுப்படுத்து பாருங்க. ஓலையாளெல்லாம் மூடி கட்டி அதில் மாவட்ட செயலம் கிளிநொச்சிக்கு காலை போய் கொள்ளாமா. அதில் திருவள்ளுவர் சிலை எல்லாம் இருக்குது. திருநகர் பிரதான வீதியாம். இங்கால குமரன் குடவேகம் அப்படி வந்து நிறைய இதில் கடைகள் வந்து பாருங்க. ஏன்னா தெரிஞ்சு நான் இந்த பக்கத்தால் போய் இந்த இதில் வேறதை மட்டும் காட்டுறீங்க. போலீஸ் நிலையம் கிளிநொச்சி அங்காளி பக்கம் திருப்பி நாங்கள் வேலைக்கு அதில் காட்டிக்கொள்வேன். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திருப்பி வந்துடுவோம். மேலோட்டமாக இருக்கிற இடங்களை வந்து உங்களுக்கு காட்டிடுவோம். இப்போ இந்த கடைகள் வந்து பூட்டி இருந்தாலும் அது வந்து அதே இடத்துல இருக்க போகுது. அதில் வந்து மாற போகிறதில்ல. இங்கால லங்கா ஃபில்லிங் ஸ்டேஷன் இருக்குது. சிபேக் கொண்ட 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் சர்வீஸ் போட்டிருக்குது. இங்கால சித்தி சைவ உணவகம் இருக்குது.
சியாதா ஃபினான்ஸ் நிறைய இதுகள் எல்லாம் இருக்குது. ஃபினான்ஸ் கம்பெனிகள் நிறைய இதுகள் வேணும் இருக்குது பாருங்க. வந்து யாழ்ப்பாணத்தில் ஒப்பிட்ட அளவில் நெருக்கமா இருக்கமா கடையில நெருக்கமா இருக்கு. நெருக்கம் இல்லை, இடைவெளி விட்டு விட்டு தான் இருக்கேன். ரெண்டு கடைக்கு நிறைய இந்த பாதை வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் டபுள் படி பாதை இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் ரோட் மட்டும் தான் இருக்குது. இங்கே அப்படியே போகுது. பெரிய பாதை. அதான் அதில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களே பார்த்தோம்னா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையா கிளிநொச்சி இதில் இருக்குது பாருங்க. அப்படியே போய்க்க வர்ற ஒன்று வந்து அப்படியே நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம். நீங்களும் பார்த்து கொண்டு வரலாம். நல்ல மாதா தேவாலயம் அந்த பாருங்க, பெருசு நல்ல பெரிய தேவாலயம் நினைக்கிறேன். நல்ல சிங்கர் லோட்டஸ் கொட்டேஜ் அண்டு நிறைய இதுகள் வந்து கொண்டு இருக்குது. அம்மாச்சி களி பண்ணுறது அம்முச்சி என்ற ஒரு ஃபேன்சி கடை ஒன்று இருக்குது. இப்போ இங்கால பார்த்தோம்னா அங்கால பக்கம் பிறகு தான் காட்டணும். ஆனால் இதுலேயே நான் காட்டிக்கணும். ஒரு கோயில் கோபுரம் நல்ல பெயிண்டிங் செய்திருக்கேன்னு வித்தியாசமாக இருக்கும். உங்கள் காட்டிக்கொள்ள பாருங்க. இங்கே திருவிழா நடக்குது நினைக்கிறேன். பூசா நடக்குது, சட்டம் நடக்குது, காவடி எல்லாம் வந்து இறங்கி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக வந்து அந்த கனகபுரம் ரோட் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது ஆக்கலா. இதுக்கு வந்து கொஞ்சம் வரிச்சோடி போய் தான் இருக்கேன் காட்டிக்கொள்றேன். ஒரு பீப்புள்ஸ் டேங்க் போகுது. நிறைய இதுகள் வந்து கொண்டிருக்குது. இதை நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம். அப்படி அடுத்த இங்கால பார்த்தோம்னா கொமர்ஷியல் பேங்க். இதுக்கு வந்து பேங்குகளுக்கு வந்து குறை சொல்ல தேவையில்லை. நிறைய பேங்குகள் இருக்கும். உங்களுக்கு காடி இருக்கும். பஸ்ஸுகள் எல்லாம் ப்ரைவேட் பஸ் எல்லாம் நிற்கிது. எங்களை வாகன புகை காட்டுறது ஏஐஏ இது இங்கே சிங்கர் ஃபினான்ஸ் மெதுவாக போ அப்படியே பேரங்க உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த லைனுக்கு கடைகள் தான், உள்புறங்களில் தான் வீடுகள் இருக்கும். லைனுக்கு ஃபுல்லாக வந்து கடைகள். நாளைக்கு கடைகள் திறந்துருக்க வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா விகாரை ஒன்று இருக்குது. அதில் வந்து பேர்களும் வந்து போட்டிருக்குது. ஓகே, அதை பற்றி நாங்கள் கதைக்க போனால் நிறைய கதைக்கலாம். அதில் வந்து நாங்கள் ஒன்றுமே கதைக்கல. ஸோ அவங்களுக்கு காட்டி கொண்டு வரோம் அப்படி ஒன்று இருக்குது. காட்டி கொண்டு வரணும் பாருங்க. நிறைய கடைகள் எங்களை வந்து ஒரு HNB பேங்க் இருக்குது அங்கே இருக்குல்ல. வாகனத்தின் முன்பக்கம் மட்டும் நிற்கிது. பின்னால் அங்கே கடையோட வந்துட்டேன். தினசக்தி நிறைய கடைகள் போய் கொண்டிருக்குது. மக்கள் நடமாட்டம் குறைவு தான். ஞாயிற்றுக்கிழமை தான் காட்டிக்கொள்கிறேன். இந்த கால சில நேரம் தான் வந்து கொள்ளும். சில நேரம் வந்து ஓகேயா இருந்தால் நான் எடிட் பண்ணிக்க வந்து ஓகேயா இருந்தால் உங்களுக்கு போட்டுக்கொள்வேன். இல்லாடி வந்து காணொலி விராடி உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ கதைக்கிறதும் தெரியாது. இதுக்கு வாய்க்கால தண்ணி இதில் ஓடிக்கொள்றது. இந்த இடம் வந்து இதுக்கான உருத்திரபுரம் போகலாம். லங்கா நிரப்பு நிலையம் கிளிநொச்சி அடுத்த பெட்ரோல் செட். இதுக்கால உருத்திரபுரம் போய்கொள்ளலாம். இதோட அந்த பாதை முடியுதுதானே. இதோட இந்த பாதை முடியுது. அங்கால போனால் அப்படி நாங்கள் பிறந்தனுக்கு போகலாமே. யூட்டன் அடிப்போம் அங்கே போய். பயப்பட மாட்டேன். நீங்க பாட்டுல போட்டு வெட்டினா படுக்க போட்டு வெட்டினா நான் பயப்பட மாட்டேன். சங்கரையுடைய எத்தனை நான் தெரிஞ்சிருக்கிறேன். நீ இப்படியே பாகைக்கு வந்து நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே காட்டிக்கொள்றேன். ஃபுல் வியூ பாகைகள் ரோட்ல போயிருக்க செம்ம இதா இருக்குது. உருத்திரபுரத்துக்கு வந்து 10 கிலோமீட்டர். நாங்கள் அதுக்காக வந்திருந்தோம். நாங்கள் சொப்லாஜிக் லைஃப் இருக்குது. இது கால திரும்பினா உருத்திரபுரம் போகலாம். நல்ல இந்த சூரியன் மறைகிற நேரம் அப்படியே நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே காட்டிக்கொள்றேன். இங்காலே வந்து லைனுக்கு வந்து ஹார்ட்வேர்கள் மற்ற டயலாக் ஆஃபீஸுகள். அதனால் சொல்ல போனோம்னா முழத்தர விளையமைப்புகள். அது RDB பேங்க் இருக்குது. மற்ற சாப்பாடு கடைகள் திறந்துருக்கு பாருங்க. வந்து அப்படியே நிறைய இதுகள் NSB பேங்க் இருக்குது. AFC இருக்குது பாருங்க. இந்த ஃபினான்ஸ் கம்பெனிகள் வருது. பேங்கில் நிறைய எதுக்காக வருது. சம்பத் வங்கி. இங்கால வந்து காகல்ஸ் ஃபுட் சிட்டி இருக்குது. லைட் கடைகள் பீட்சா கட் இருக்குது. DFCC பேங்க் இருக்குது. அப்படியே நிறைய பேங்குகள் போய்கிட்டு இருக்குது. இது என்னது? இது வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஹோட்டல் உண்டு. இன்னையுமா அதுக்கு அந்த ஹோட்டல் கலர்கள் எல்லாம் திறந்திருந்தது. இந்த வியூ பார்க்க உண்மையிலேயே அழகா இருக்குது பாருங்க. நல்ல இந்த நேரம் வந்து நல்ல மப்பா இருக்கணும். இது இன்னும் வந்து செம இதா இருக்கு. நல்லா பார்த்தோம்னா தம்ரோண்ட ஷோரூம் இருக்கு பாருங்க. இதுல என்ன கிடக்குற என்னடா வித்தியாசமா வச்சுக்கிறாரு. இந்த கிளப்பு இது அந்த உழுவுற இது அந்த மிஷின்கள் என்ன அதெல்லாம் அந்த உள்ள தூக்கி தூக்கி வைக்கிறானே. அப்படியே வச்சுட்டு அப்படியே தண்ணி இருக்கணும் இருக்கு. அப்படியே யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தேன். இங்கே பீப்புள்ஸ் லீசிங் சதோசாயம் இப்போ என்ன தாக்க வர்றேன்னு நிறைய வந்து லீசிங் வங்கிகளும் இருக்குது. நான் மற்ற நார்மல் வங்கிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த கோயிலை காட்டிக்கொள்றேன். இங்கால
ஏஆர்ஆர் ஷாப்பிங் மால் இருக்குது வேணும் இருக்கா அதுல வேணும் இருக்கானா ஜானக்குட்டியோ வேண்ட போன வீடியோ காட்டுவேன் அப்படி வந்து தேவையில்லாத கடைகளும் வந்து நிறைய வந்து கொண்டு அதே வந்து ஞாயிற்றுக்கிழமை துறக்கிற கூட தானே ஓ எங்களுக்கு தேவையில்லை அந்த கடை இங்காலே வந்து ஒரு ஹோட்டல்கள் வந்து வந்துருக்குது பாருங்க இந்த கோயிலை பாருங்க அப்பா செம்மையாக அந்த ஜொலிக்குது அந்த கலர் வந்து செம்ம கலர் ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க ஆ இப்போ வந்து எல்லாம் உடுப்பெல்லாம் நினைஞ்சு போயிருக்குது அந்த குளத்துக்கு இறங்கி இங்கே வந்து கராட்சிகள் எல்லாம் போகுது பாருங்க இன்னைக்கு வந்து நான் டவுன் மட்டும்தான் சுற்றி காட்ட போகிறேன் இப்போ நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்து நிறைய ஊர்கள் இருக்கும் அதெல்லாம் தனித்தனியாக சுற்றி காட்டலாம் அதெல்லாம் இருக்கா வந்து இங்கே நாங்கள் தங்கி நின்று தான் சுற்றி காட்டணும் அதில் வந்து இப்போ டவுன் மெயின் ரோட் மட்டும் நாங்கள் போகிற கிளிநொச்சி மெயின் ரோட்டை மட்டும் உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் என்ன மாதிரிட்டு அதே ஒரு கஷ்டம் என்னென்றால் ஞாயிற்றுக்கிழமை என்றதால் வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமாக போயிட்டுது அப்போ நான் ஏற்கனவே முதல்ல சொல்லி கொண்ட மாதிரி தான் கடைகள் அதே இடத்துல தான் இருக்க போகுது பேங்களும் மாற போகிறதில்ல கடைகளும் மாற போகிறதில்ல உங்களால் பழைய கட்டணம் ஒன்று இருக்கு பாருங்க பழைய கட்டிடம் இல்லடா கட்டி கொண்டு கட்டுறவன் அது புது கட்டிடம் பாலவேறு பக்கத்துல கனகாலமா கட்டி கொண்டு இருக்கிறேன் போலாங்க பாசியெல்லாம் பிடிச்சி போச்சு அது கொரோனாக்கு போய் தொடங்கி இங்கே இது ஒன்று ஆய்வு கூடம் என்ன ஆனால் மகராட்சி நல்ல டிரைவரோ இல்லைன்னு சொல்லி கொடுங்க இந்த கொமர்ஷியல் கிரெடிட் அங்கே இருக்குது இது வந்து குழந்தைகள் வெற்றிக்கான நட்பு நாடா ஒன்றுக்கும் எனக்கு அந்த விளக்கம் தெரியல கற்பகம் நியூஸ் அண்ட் செராமிக்ஸ் அண்ட் இருக்குது அதில் ஜமஹா ஷோரூம் இருக்குது பாருங்க இதில் இது வந்து சகல மனிதர்கள் அதாவது வந்து இப்போ நாங்கள் சொல்ல போனோம்னா யாழ்ப்பாண டவுன் வந்து குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள நிறைய கடைகள் அப்படியே குமிஞ்சி இருக்கும் இது வந்து அப்படியே ஒரு நேர் ரோட்டில் அங்கே வந்து யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் சுற்றி பார்க்கணும் இது ஒரு நேர் ரோட்டில் அப்படியே லைனுக்கு ரெண்டு பக்கங்களையும் வந்து கொண்டிருக்கோம் நாங்கள் அங்கால ஏற்கனவே காட்டிட்டோம்ன்றதால நான் பொதுவாக வந்து இங்காலி பக்கத்தை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் எனக்கு வந்து அடிக்கடி அங்கேயும் இங்கே திருப்பி கொண்டு போய் பார்க்குறாங்க வந்து கண் நோயாக இருக்கும் அதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் காட்டுறேன் இங்கால வாழ்ந்த சிலையும் இருக்குது இங்கால வேண்டிய இது ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுகள் இருக்குது ஓகே இப்படி வந்து இதில் நாங்கள் இந்த கோயிலை காட்டியிருந்தாங்க இப்போ நாங்கள் வந்த பாதை வந்துடும் நினைக்கிறேன் அதாவது வந்து அந்த கனகபுரம் ரோடு வந்து வந்துடும் இது வந்து அங்கால கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு காட்டிக்கொள்ளலாம் நினைக்கிறேன் அங்காலையும் வந்து வெறும் அதே பாதைகள் அது இந்த பூங்கா பக்கங்களையும் கொஞ்சம் போய் காட்டிக்கொள்ளலாம் நினைக்கிறேன் இந்த கோயிலும் கட்டி முடியும் அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கணும்னா சட்டப்படி இருக்கும் இங்கேயும் வந்து திருவிழா நடக்குது இல்ல இங்க இருக்கிறாக்க கும்பிடுறோம் எல்லாம் நீ உங்க ஊர்ல கோயிலுக்கு போறீங்க ஓ போறேன் நான் வீடியோவே போறேன் நான் போனா கும்பிடத்தானே வேணும் நீங்களே பார்த்தோம்னா எல்ஜி ஃபினான்ஸ் அதெல்லாம் போதும் நான் ஏற்கனவே அதில் வரைக்கும் வந்து ரெண்டு பக்கமும் காட்டி கொண்டான் உங்களுக்கு இந்த லைட்டுகள் வேலை செய்யுமோடா ரெண்டு பக்கம் லைட்டுகள் இருக்கு எனக்கு என்ன அந்த சங்கப்பட்டி பாலத்துல எல்லாம் போகாம நான் எரிகிறே இல்லை முரண்டி முடிஞ்சுதானே பாலமே முரண்டி முடிஞ்சது மக்கள் வங்கி மேல மக்கள் வங்கி தமிழ்ல போட் எல்லாம் வச்சுக்கணும் இங்கே வந்து டிஓசி இலங்கை வங்கி இருக்குது இங்கால ஏதோ வித்தியாசமா இருக்குது என்ன கட்டுறோம்டா கோர்ட்ஸ் எதுவும் டே ஓம்டா நீதிமன்றம் கிளிநொச்சி நீதிமன்ற வளாகம் இது ரெண்டு இளைஞர்கள் என்ன கோர்ட்ஸை வீடியோ எடுத்த ரெண்டு இளைஞர்கள் கைதாண்ட வந்துருக்கு பயப்படுறியா மால்ராஜ் வெட்டிக்காட்டு அதுல வந்தேன் பிசங்கான் கொஞ்சம் ரத்தம் ஓகே இப்படியே வந்து நாங்கள் இதெல்லாம் காட்டியிருந்த இடங்கள் தான் இப்போ இதை நாங்கள் கனகபுரம் ரோட்டை வந்து கடந்து போக போகிறோம் இதுக்கு வந்து மினி பஸ் ஸ்டாண்ட் அது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் அங்கே மினி பஸ் ஸ்டாண்ட் சொல்லி பழகி போட்டது ப்ரைவேட் பஸ்ஸுகள் நிற்கிறது அங்காலத்தில் சிடிவி இது இருந்தது ஓகே இப்படியே வந்து நேராக கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோமா அக்கராயன் குளத்துக்கு போகலாம் வேணே இல்லை அது இதால தான் போகிறது நாங்கள் வந்த கனகபுரம் ரோட்டால் 14 கிலோமீட்டர் போனால் அக்கராயன் குளத்துக்கு போகலாம் இரணமடு வேணே ஓகே இடப்பக்கம் போனோம்னா இது வந்து இரணமடுக்கு நேரம் இருக்கும் இங்காலே சிலர்கள் இருக்குது அதில் வந்து ஃபோட்டோக்கள் எடுத்து கொண்டு போய் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கால வந்து பூங்கா பாருங்களேன் இங்காலே போய் காட்டி கொள்கிறேன் பூங்கா வந்து உள்ள காணொலிகள் எடுக்கலாம் சும்மா மேலோட்டமாக போய் உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் தொங்கு பாலங்கள் எல்லாம் இது நிறைய பேர் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு இதில் ஒரு கோயில் உண்டு வருது மகள்ராஜ் இரண்டு இங்கால பார்த்தோம்னா இதை பாரு கிளிநொச்சி மத்திய கல்லூரி வித்தியாசமா இருக்குல்ல முகப்பு நல்லா இருக்கு கிளிநொச்சி மத்திய கல்லூரி என்று இங்க படிக்கிறார்கள் பாத்தீங்கன்னா சொல்லிக்கொள்ளுங்க பேட்டில் ஆஃப் த நொதர்ன் என்னடா ப்ளூஸ்
பேட்டில் ஆஃப் த நொர்தர்ன் ப்ளூ சன் இருக்குது. பெரிய பெரிய மரங்கள் ரோட்டு கரைகளில் மரங்கள்லாம் இருக்குது. இங்கால வந்து அதே மாதிரி அந்த பாதையில் வந்து 2 கரையும் பல்பதில் ஒன்றும் இல்லை. இங்கால இந்த கிரவுண்ட் கிளிநொச்சி மத்திய கிரவுண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு சுமார் 1 கிலோமீட்டர் போயிட்டு உங்களுக்கு சும்மா காணொலி போட்டுக்கொள்கிறேன். என்ன மாதிரி நான் உண்மையில வந்து இங்கே வந்து நின்று போட்டுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். நிறைய காணொலிங்களை துளசி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் நிறைய பக்கம் வந்துருக்கிறோம். இங்கே இது வெல்டிங் வேலை செய்கிறவர்கள் அதே மாதிரி இந்த இதுகள் இருக்குது. கிளப்பியல் இருக்குது பாருங்க. இந்த கடத்தில் வந்துருக்குது. இதாக இருக்குது கிளப்பியல். எங்களை காடி கொண்டு போகிறேன். அதில் அவ்வளோக்கு 2000 கத்தின்னு போனாங்களே. இங்கே வந்து அன்னை முன்பள்ளி அண்டி இந்த ஒழுங்கைக்குள்ளே போகுது. இதுக்குள்ள பவர் ஸ்டேஷன் ஆகுமே, பவர் பிளான்ட் ஆகுமே, இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் இதை கூட்டி கிடக்காது. தனுசாந்து தான் தெரியும். அவனுண்டா ஃபுல்லாக இதாக பிரிச்சுமே அவனுக்கு அது சம்மந்தமாக படித்ததில் ஃபுல்லாக தெரியும். ஃபுல்லாக அவன் சொல்லுவான். நீங்கள் அதை பார்த்தோன்னா அந்த புல்லு வெட்டுற மிஷின் அதில் எல்லாம் இருக்கு பாருங்க. அது நெட்டு வெட்டு. சாரி மாறி சொல்லிட்டேன். புல்லண்டு வந்துட்டு நெல் புல்லண்டு வந்துட்டு வாயில. இடங்கள் கடைகள் பூட்டிருக்கிறதால வந்து நான் ஒரு கொஞ்சத்திலேயே வந்து காணொலி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஆளும் கூட காட்டாம இதில் வந்து காட்டி கொண்டு அப்படி அங்கே கனகபுரம் ரோட்ல வந்து சில இதில் வந்து காட்டி பாருங்க. நிறைய கடைகள் இருக்குது. எல்லாமே பூட்டாண்டதுல அந்த வீடியோ கொஞ்சம் இதா இருக்குது. என்ன வருது, ஒரு ஆஃபீஸ் ஒன்று வருது. இங்கால ஒரு சாப்பாடு கடை இருக்குது. அதெல்லாம் ஓலை குடிசை எல்லாம் போட்டு இங்கால வலய கல்வி அலுவலகம் கிளிநொச்சி தெற்காம் இதில் இருக்குது. அதுவும் இன்றைக்கு போட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். யாழ்ப்பாணத்தோட சில பல கடைகளை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே அதுவும் இல்லை போல. என்ன பெரிய இடைவெளி கேப்புகள் இருக்கிறதால பெரிய ஒரு தேசத்துல இருக்க. இது வந்து அப்படி இல்லை, எல்லாம் தள்ளி தள்ளி இடங்களை பாருங்க. ரோட்ல இருந்து எவ்வளவு தள்ளி இருக்காண்டு. இங்க ஒரு வெட்டிங் ஹால் இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க. பஸ் வருது. பஸ் ஸ்டாண்டு சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. டிப்பர் பஸ் இல்லை, டிப்பர். மாவட்ட பொது வைத்தியசாலை இங்கே இருக்கு. இதுதான் மாவட்ட பொது வைத்தியசாலை. உள்ள வந்து அப்படியே பெருசா போகுது. நல்ல கல்வி இருக்கு. உள்ள பெரியதா போகுது. பஸ் ஸ்டாண்டுகள் அதெல்லாம் வந்து வந்துருக்குது. சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டுகள். காணான் ஐக்கிய சபைன்னு ஒன்று இருக்குது. இங்கால சாப்பாட்டு கடைகள் இல்லை வருது பாருங்க. இந்த மரம் எல்லாம் வித்தியாசம். அந்த பாலமரம் மரம் தான் என்ன வித்தியாசமா இருக்கு. இங்கே அது வந்து செழிப்பா இருக்கிற மாதிரி இது இதெல்லாம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல குட்டி கோயில் வருது பாருங்க. எங்களுக்கு ரோட்ல போய்க்க வேற இதுகள் எல்லாம் அப்படியே சொல்லி காட்டி கொள்ளணும். அப்படியே நாங்கள் போய் கொண்டு வந்தாலும் இந்த முருவாண்டி வந்து அப்புறம் அங்கால வவுனியாக போயிடுவோம் போல காய்ச்சி கொண்டு அதுதான் யோசிக்கிறேன். இப்படியே நாங்கள் திருப்பி கொண்டு இதுலேயே வச்சு திருப்புவோம். சரி திருப்பி இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா கிளிநொச்சி ஏனைய ரோட் கிளிநொச்சி தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். கிளிநொச்சி மெயின் பாதையெல்லாம் நிற்கிறோம். அதனால நாங்கள் அங்கால வந்து எல்லாம் தொலைவாக இருக்குது. அதை விட வந்து எல்லாம் பூட்டிருக்கிற காரணத்தால் இப்போ நாங்கள் திருப்பி கொண்டு கனகபுரம் வீதியில் நிறைய கிரவுட்கள் இருந்தது. அதை சும்மா கொஞ்சம் இதில் காட்டி கொள்ளணும். உங்களுக்கு அதை பார்த்தோம்னா பூங்கா அப்படி ஃபுல்லாக நிறைய மரங்கள் வந்து கனகபுரம் ரோட்டில் வந்து திருப்பி போய் கொண்டு போகிறோம். ஃபுல்லாக மரங்கள் தான் பாருங்க. இப்போ இருட்டு பாட்டு கொண்டு வந்துட்டு நேரமும் வந்துடுது. இந்த பூங்காவுக்கு முன்னுக்கு அந்த இதில் வந்து எல்லாம் விலங்குகள் இந்த பழங்கள் எல்லாம் போட்டு இதாக இருக்குது. இதுக்கு நான் உங்களுக்கு காட்டின இடங்கள் தான். ஆனால் உண்மையிலேயே இதில் தான் கிரவுடாக இருக்குது. மற்ற மெயின் ரோட்லையும் பார்க்க இந்த ரோடுகள் தான். ஏன்னா இப்போ உள்ளூர்களுக்கு வந்து ஆக்கள் போடுறது என்ன தெரியல. இந்த ரோடுகள் வந்து சரியான கிரவுடாக இருக்குது. இப்போ நாங்கள் காட்டின இடங்கள் தான். நீங்கள பாருங்க. ஆமாம், சிவமணி பாடசாலை இருக்கு. போண்டாவில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்க சிவமணி பாடசாலை. மேலே நிறைய கடைகள், உடுப்பு கடைகள் வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது. சரி, ஓகே. என்ன மாதிரி மால்ராஜ் கடைகள் எல்லாம் பூட்டேனே. சரி, ஓகே. நாங்கள் சும்மா நோமலாக காட்டி வைப்போம். ஓகேயா இருந்தால் நான் உங்களுக்கு போட்டுக்கொள்வேன். நீங்கள் என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு வந்து கிழமை நாளில் வந்து வடிவாக சுற்றி காட்டி போட்டுக்கொள்வேன். இதை வேணா நீங்களும் கமெண்ட்ல சொல்லிக்கலாம். ஓகே, இன்னும் மற்ற நாள் சந்திப்போம். பாய் பாய்டா.